நான் உன்னைய இப்படிதான்டா பேசுவேன், நீ மலம் திங்கிறவன் தான், நீ தீ திங்கிறவன் தான். இந்த மாதிரி மிக இழிவாக கேவலமாக தொடர்ந்து பிற்படுத்தப்பட்ட மக்களை பற்றி மிக மோசமாக எழுதக்கூடிய அளவுக்கு துணிச்சல் அந்த தினமலர் குடும்பத்துக்கு இருக்கு. அண்ணன் தம்பி அத்தனை பேருக்குமே இருக்கு. என்னைக்கு ஸ்கூல் கப்பூஸ் நிரம்பி வழியுது அப்படின்னு சொன்னப்பயே மிக கடுமையான எதிர்ப்பை அன்றைக்கு காட்டியிருந்தா இன்னைக்கு இந்த கார்ட்டூனை போட்டிருக்க மாட்டான். இந்த குப்பை தினமலருக்கா கருத்து சுதந்திரம்? இந்த குப்பையான மலம் துடைப்பதற்கு கூட பயன்படாத தினமலர் போன்ற பத்திரிகைகளுக்கா கருத்து சுதந்திரம்? இதுவா கருத்து சுதந்திரம்? உதயநிதியாக அவமதிப்பதாக நினைத்து கொண்டு தமிழ்நாடு மக்களை பிச்சைக்காரர்கள் போல தினமலர் அந்த குடும்பத்துல ஒருத்தன் கூட ஒரு கேரக்டர் உள்ள, நல்ல பண்பாடு உள்ள, ஒரு ஜேர்னலிசம் தெரிஞ்ச, ஒரு மீடியா எத்திக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒருத்தன் கூட இல்ல. சென்னை ஓனர் நல்லவரு, சேலம் ஓனவரு ரொம்ப நல்லவரு, கோயம்புத்தூர் ஓனர் மட்டும்தாங்க கெட்டவரு, திருநெல்வேலி ஓனவர் கொஞ்சம் பரவாயில்லங்க அப்படியெல்லாம் இல்ல. இவனுங்க அவ்வளவு பேரும் குப்பை. எப்படி பைல்வான் ரங்கநாதன் பத்திரிகையாளரும் அது மாதிரி ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய சில பைல்வான் ரங்கநாதன்கள் இருக்காங்க. கிசுகிசுவை பரப்புறது, எதையாவது ஒரு வதந்திய பரப்புறது, அது 4 பேர் ரியாக்ட் பண்ண உடனே எங்களுக்கு கருத்து சுதந்திரம் போயிடுச்சு அப்படிங்கிறது. நீங்க என்ன காசாலையா போய் ஒர்க் பண்ண? திமுகவை எதிர்க்கணும், திராவிட இயக்கத்தை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு புள்ளியில் இணைந்து இந்த நாம் தமிழர் கட்சியினரே இவங்களோட சேர்ந்து இருக்கிறத பாக்குறோம். புதிய தமிழகம் கட்சியினர் சேர்ந்து இருக்கிறத பாக்குறோம், அதிமுகவினர் சேர்ந்து இருக்கிறத பாக்குறோம். இதை எல்லாமே சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருப்பதால் தான் எல்லா ஜாதிகள்ல இருந்தும் ஒரு ஆட்களை கேப்சர் பண்ணி அவங்க ஒரு வெறுப்பு அரசியலை இங்க கட்டமைக்கிறாங்க. அதோடைய வெளிப்பாடுதான் இது. இந்த வெறுப்பு தான் இவங்களை இணைக்கக்கூடிய புள்ளி. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கும் அளவுக்கு மிக மிக ஆபத்தானதாக மாறி இருக்கிறது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் அருள் எழிலன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு முன்னெப்போதும் கண்டிராத ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ள பேரிடரை எதிர்கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல இன்னைக்கு அதை எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னா, ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையில ஒரு போட்டி. ஆக்சுவலா இங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு அரசு நிவாரணம் கேட்கிறாங்க. அந்த நிவாரணம் கேட்பது அப்படின்றது அவர்களுடைய உரிமை அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் கருதுகிறார்கள், மக்கள் கருதுகிறார்கள். ஆனா ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு அதிகாரமா நீங்க கேட்கக்கூடாது, எப்படி நீங்க எங்கிட்ட கேட்கலான்ற டோன்ல தான் இன்னைக்கு ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியது அப்படியாகத்தான் இருக்குது. அந்த மாதிரியான டோன்ல தான் பேசியிருக்கிறாங்க. அப்படித்தான் விமர்சனங்களும் வைக்கப்படுது. இன்னைக்கு அதை தொடர்ந்து தினமலர் பத்திரிகையில வெளியாக இருக்கக்கூடிய ஒரு கார்ட்டூன், அதுதான் இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய மனநிலையை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அந்த கார்ட்டூன் அமைந்திருக்கு. அந்த கார்ட்டூன் பற்றி உங்களுடைய கருத்து? அந்த கார்ட்டூன் நிர்மலா சீதாராமனிடம் தமிழ்நாடு அமைச்சர் உதயநிதி அவர்கள் பிச்சை எடுப்பது போன்று ஒரு அருவருப்பான ஒரு கார்ட்டூனை வெளியிட்டிருக்காங்க. உதயநிதி மழை வெள்ளம் தொடர்பாக நிதி கேட்கிறார் அப்படின்னா அது அவருக்காக கேட்கல, தமிழ்நாட்டுக்காக கேட்கிறார். தென் தமிழகமும் சென்னையை ஒட்டிய பகுதிகளும் மிக கடுமையாக வெள்ள பேரிடரில் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து மீள்வதற்கு கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேல தேவைப்படுது அப்படின்னு நிரந்தர நிதியாகவும் தற்காலிக நிதியாகவும் சுமார் ஒரு 12,000 கோடி ரூபாயை கேட்டிருக்காங்க. இதை கொடுக்க வேண்டியது அந்த அரசுடைய கடமை. ஆனால் பேரிடர் நிதியே இல்லை, பேரிடராகவும் அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம தொடர்ச்சியா தமிழ்நாடு மக்களை இழிவுபடுத்தக்கூடிய அளவில் அவர்கள் செயல்படுறாங்க. அதே போலதான் அதையொட்டிதான் தினமலர் இந்த கார்ட்டூனை வெளியிட்டு இருக்காங்க. அவங்க உதயநிதியாக அவமதிப்பதாக நினைத்து கொண்டு தமிழ்நாடு மக்களை பிச்சைக்காரர்கள் போல தினமலர் சித்தரித்திருக்கிறது. இந்த போக்கு தினமலர் ஆரம்பித்த காலம் முதலே தினமலர் தமிழ் மக்கள் மீது மிக மோசமான வன்முறைகளை தொடர்ச்சியா ஏவி வந்திருக்கிறது. பல பத்திரிகைகள் அரசு மேல விமர்சனம் வைப்பாங்க, ஆளுங்கட்சி மேல விமர்சனம் வைப்பாங்க, தங்களுக்கு பிடிக்காத சித்தாந்தங்களை கூட மிக கடுமையாக விமர்சனம் வைப்பாங்க. ஆனால் இவர்கள் தொடர்ச்சியாக தமிழர்களை
இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை சித்தரிக்கக்கூடிய விதம் வந்து மிக கொடூரமாகவும் கேவலமாகவும் இருக்கிறது. இந்த விமர்சனங்களுக்கு வந்து தனிநபர்கள் அரசியல் தலைவர்கள்னு பார்த்தா அண்ணா, பெரியார், வைகோ, கலைஞர் உட்பட எல்லாரும் வந்து மிக மோசமாக கடந்த காலங்களில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, ஒரு முறை நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த புதிதில் சீமானை வந்து அன்றைய திமுக அரசு, கலைஞர் தான் அன்னைக்கு முதல்வர், அவரை கைது பண்ணியிருந்தாங்க. கைது பண்ணப்போ ஒரு கார்ட்டூன் வந்து தினமலர்ல போட்டிருந்தாங்க, சிறையில பீஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி, அதாவது பீஃப் கறி சாப்பிடுறவர் அப்படின்ற மாதிரி அவரை இழிவுபடுத்துவதாக நினைத்து கொண்டு வெளியிட்டு இருந்தாங்க அந்த கார்ட்டூனை. மிக மோசமான கார்ட்டூன். ஆனா இன்னைக்கு அந்த நாம் தமிழர் கட்சிக்காரனே இதையெல்லாம் ரசிக்கிறான், இதையெல்லாம் ஆதரிக்கிறான். தன் தலைவனை இழிவுபடுத்தினவன், தன் தலைவனை வந்து மிக மோசமாக வந்து இழிவுபடுத்தினவன் கூட யோசிக்காம இன்னைக்கு வந்து திமுகவை எதிர்க்கணும், திராவிட இயக்கத்தை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு புள்ளியில் இணைந்து இந்த நாம் தமிழர் கட்சியினரே இவங்களோட சேர்ந்து இருக்கிறத பாக்குறோம். புதிய தமிழகம் கட்சியினர் சேர்ந்து இருக்கிறத பாக்குறோம், அதிமுகவினர் சேர்ந்து இருக்கிறத பாக்குறோம். இதை எல்லாமே வந்து சகித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருப்பதால் தான் அந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு வந்து ஒரு பிஜேபி வந்து இவ்வளவு மோசமான அரசியலை பண்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, காலை உணவு திட்டத்தை வந்து திமுக அரசு கொண்டு வந்தது. காலை உணவு திட்டம் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது தெரியும். இந்த கொரோனா சூழலுக்கு பிறகு அரசு பள்ளிகளில் பொதுவா இடைநிற்றல்கள் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி வந்து குழந்தை தொழிலாளர்கள் எண்ணிக்கையும் ஓரளவுக்கு அதிகரிச்ச உடனே இதை அதிகரிக்க விட்டுறக்கூடாது. நம்மளுடைய கல்வி கட்டமைப்பின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது குழந்தை தொழிலாளர் உழைப்பும் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு உணவை உறுதி செய்யக்கூடிய ஒரு போக்கும் தான் நம்மளுடைய கல்வி கட்டமைப்பு. பின்னர் 10th பிறகு 12க்கு பிறகு வலுப்படுவதற்கு ஆரம்ப கல்வி அவர்கள் வரும்போது அவங்களுக்கான உணவை வந்து உறுதி செய்யணும் அப்படின்ற அடிப்படையில தான் காலை உணவு திட்டத்தை வந்து மிகச்சிறந்த ஒரு திட்டத்தை முதலமைச்சர் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த காலை உணவு திட்டத்தை ஆதரிக்கும் போது எழுதுறாப்புல, மாணவர்களுக்கு டபுள் சாப்பாடு, ஸ்கூல் கக்கூஸ் நிரம்பி வழிகிறது அப்படின்னு தினமலரோட சேலம் பதிப்பு போடுறார். தினமலர் குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனை, அவங்க குடும்பம் பல்வேறு விதமா பங்காளி சண்டையிலேயோ இந்த சண்டையிலேயோ பிரிஞ்சு நிக்கிறாங்க. சேலம், கோயம்புத்தூர் எல்லா ஊர்லயும் பதிப்பு வச்சிருக்கான், இது பண்றான். ஆனா அந்த குடும்பத்துல ஒருத்தன் கூட ஒரு கேரக்டர் உள்ள, நல்ல பண்பாடு உள்ள, ஒரு ஜேர்னலிசம் தெரிஞ்ச, ஒரு மீடியா எத்திக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒருத்தன் கூட இல்லை. எல்லாருமே ஒரு பொறுக்கியாவும் கிரிமினலாவும் குறுக்கு புத்தி உள்ளவனாகவும் தமிழன் மீது ஒரு வன்முறை கொண்டவனாகவும் இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது மிக மோசமான வன்முறையை ஏவக்கூடியவனாகவும் பட்டியல் ஜாதி மக்கள் மீது மிக இழிவான பார்வை கொண்டவன் தான் அவன் குடும்பமே இருக்கு. இதுதான் நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்கணும். தினமலருடைய சொத்தை குறிச்சிருப்பாங்க. அது வெவ்வேறு உரிமையாளர்கள் பேர்ல, தினமலருங்கிற பேர்ல வெவ்வேறு பதிப்புகள் வந்து வருது. இந்த பதிப்புகள்ல நடத்தக்கூடியதுல சென்னை ஓனர் நல்லவரு, சேலம் ஓனவரு ரொம்ப நல்லவரு, கோயம்புத்தூர் ஓனர் மட்டும்தாங்க கெட்டவரு, திருநெல்வேலி ஓனவர் கொஞ்சம் பரவாயில்லங்க அப்படியெல்லாம் இல்ல. இவனுங்க அவ்வளவு பேரும் குப்பை. என்னைக்கு வந்து ஸ்கூல் கக்கூஸ் நிரம்பி வழியுது அப்படின்னு சொன்னப்பயே மிக கடுமையான எதிர்ப்பை அன்றைக்கு காட்டியிருந்தா இன்னைக்கு இந்த காரணம் போட்டிருக்க மாட்டான். நம்மளோட பொலைட்னஸ் இருக்குல்ல, நம்மளோட பொலிட்டிக்கல் அணுகுமுறை, அந்த அணுகுமுறைகள்ல நிறைய வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப கேரளாவை எடுத்து பாருங்க, அங்கேயும் இதே மாதிரி ஒரு 50 ஆண்டு கால ஒரு கம்யூனிச பண்பாடு இருக்கு. அங்க கீழ்த்தரமான விஷயங்களை செய்தால் அதற்கு மிக கடுமையான எதிர்ப்பை காட்டுகிறார்கள். அதற்கு பிறகு அவங்க பொதுச்சமூகத்தில் அஞ்சி பொதுச்சமூக உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கவாவது செய்யக்கூடிய ஒரு போக்கு வந்து கேரளாவுல இருக்கு. ஆனா எந்த பயமும் இல்லாம நான் உன்னே இப்படிதான்டா பேசுவேன், நீ மலம் திங்கிறவன் தான், நீ தீ திங்கிறவன் தான், இந்த மாதிரி மிக இழிவாக கேவலமாக தொடர்ந்து பிற்படுத்தப்பட்ட மக்களை பற்றி மிக மோசமாக எழுதக்கூடிய அளவுக்கு துணிச்சல் அந்த தினமலர் குடும்பத்துக்கு இருக்கு. அண்ணன் தம்பி அத்தனை பேருக்குமே இருக்கு, பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகள் எல்லாருக்குமே இருக்கு. இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா இந்த விஷயத்துல பார்க்க வேண்டிய. இது ஒரு பண்பாடு. இதே பண்பாடை தான் நிர்மலா சீதாராமன்டையும் பார்க்க முடியும். இப்போ தினமலரினுடைய அந்த மனநிலை அப்படின்றது பாஜகவினுடைய மனநிலை, அப்படித்தான் புரிந்து கொள்ளணுமா? அதுதான் பிஜேபியினுடைய மனநிலை. அப்புறம் வந்து சில ஜாதியில் இருக்கக்கூடிய, அதாவது என்கிட்ட வந்து கண்மூடித்தனமான பிராமண எதிர்ப்பு கிடையாது. எனக்கு பல பிராமண நண்பர்கள் உண்டு. என் வாழ்க்கையிலேயுமே அவங்க நிறைய ஒன்று கலந்த ஒரு நண்பர்களா தான் இருக்காங்க. அதனால மற்றவங்க பேசுற மாதிரி ஒரு பார்ப்பன எதிர்ப்பை ரொம்ப தீவிரமா பேசி பார்ப்பனர்கள்னாலே கெட்டவங்க அப்படின்னு பேசுற பார்வை என்கிட்ட கிடையாது.
அதை முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். ஆனால் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள், தினமலர் போன்றவர்கள் கேரக்டர் வைஸ் வந்து ஒன்னாதான் வந்து இருக்காங்க. இது பிஜேபியோட இயற்கையான குணம். வெறுப்பு இருக்குல்ல, வெறுப்பை மையமாக வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் அப்படின்றதுனால அவங்களோட இது ஒரு புள்ளியில இணையுது. எவனவனெல்லாம் வெறுப்பை அரசியலாக வச்சு செய்யறான்னா அவனெல்லாம் ஒரு வெறுப்பு தான் அவர்களை இணைக்கக்கூடிய புள்ளியா இருக்கு. அது நாம் தமிழரா இருக்கலாம், தினமலரா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், புதிய தமிழகம் கட்சியா இருக்கலாம், இல்ல வந்து வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு செக்டார் பகுதி மக்களா இருக்கலாம். இதுல வந்து இன்னொரு விஷயம், பாமக வந்து இதுல பெருசா சேர்ந்துக்கலாம். அவங்க கொஞ்சம் ரீசனபிளா தான் இந்த பேரிடர் சூழல்கள்ல பேசியிருக்காங்க. ஆனால் காடுவெட்டி குருவோட மகனை வந்து இதுக்கு வந்து பயன்படுத்துறாங்க. இதையெல்லாம் நம்ம எல்லா ஜாதிகள்ல இருந்தும் ஒரு ஆட்களை கேப்சர் பண்ணி அவங்க ஒரு வெறுப்பு அரசியலை இங்க வந்து கட்டமைக்கிறாங்க. அதோடைய வெளிப்பாடுதான் வந்து இது. இந்த வெறுப்பு தான் இவங்களை இணைக்கக்கூடிய புள்ளி. இப்ப நீங்க கேட்டீங்க, இது பிஜேபிக்கு சாதகமா இருக்கிறதுனால இதெல்லாம் இணையுதா அப்படின்னு. ஆமா, இணையுது. ரெண்டாவது, இவங்க இன்னைக்கு நேற்றைக்கா இப்படி பேசுறாங்க. தினமலர் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக இப்படித்தான் பேசி கொண்டிருக்கிறது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் அரசியலுக்கு வந்து இவர் ஒரு அரசியல் தலைவர் என்று நியமனம் செய்யப்பட்டு மக்களை சந்திச்சு எங்கேயுமே அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு அவங்க அமைச்சர் ஆகல. அவர் ஒரு ஆளுநர் நியமிக்கப்பட்டது போல ஒரு நியமன பதவியின் மூலமாக அமெரிக்காவில் இருந்து அவர் வந்தவர் என்ன நினைக்கிறேன். வந்தாரு. 2017 டிசம்பர்ல OGPL வந்தப்போ அந்த OGPL பாதிக்கப்பட்ட பகுதி மக்களை, கடலோடிகளை சந்திக்க போகும்போது அங்க என்ன நடந்தது? பூந்துறை கிராமத்துல, அந்த பூந்துறை கிராமத்துல ஒரு அடித்தட்டு மக்களிடம், உழைக்கும் மக்களிடம் எப்படி பேசக்கூடாதோ அப்படி பேசி அவர்கள் மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த பிறகு இவர் பணிந்தார். பணிந்த பிறகு கூட அவரிடம் வாயிலிருந்து அவருடைய உடல் மொழியும் வார்த்தைகளும் மிகவும் அருவருப்பானது. ஆனால் அவரை எந்த மக்களுமே நேசிக்க மாட்டார்கள். பிஜேபியினரே நேசிக்க மாட்டார்கள். கர்நாடக பிஜேபியினரையே அவர் அவமதித்திருக்கிறார். சோ இது பாரம்பரியமாவே இவர்கள் இப்படி இருக்கிறார்களோ அப்படின்னு எண்ணத்தகும் அளவுக்கு இவர்களுடைய உடல் மொழியும் இவர்களுடைய வார்த்தைகளும் மிக மோசமா இருக்கு. ஆனா உதயநிதியை பாருங்க, நான் வந்து திமுக சப்போர்ட்டருங்கிறதுனால இதை சொல்லல. உதயநிதிக்கு பெண்களோட ஆதரவு இருக்கு. எங்க போனாலும் அண்ணா அண்ணான்னு சின்ன பிள்ளைகள் சத்தம் போட்டுட்டு அவர் பின்னால ஓடுது. என்ன, இதை நாம பாக்குறோம். அதுக்கு பொது வெளியில இப்படிதான் நாம நடந்துக்கணும், யாருகிட்ட எப்படி பேசணும். அவரு எல்லாருக்கிட்டையும் இப்படி பேசுறது இல்லையே. சாதாரண ஆட்கள்கிட்ட போய் உங்க அப்பா வீட்டு காசா, உங்க அப்பனை மாதிரியா அப்படின்லாம் அவர் பேசுறது இல்லையே. உன்னுடைய மொழி எதுவோ, நீ எந்த மொழியில் எங்களை அவமதிக்கிறாயோ அந்த மொழியில் உங்களுக்கு பதில் தருவோம் அப்படின்றதுதான் உதயநிதி சொன்னது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். சரி, இப்போ சிலர் வந்து இத வந்து பத்திரிகை சுதந்திரம் அப்படின்ற அந்த வரையறைக்குள்ள கொண்டு வராங்க. இப்ப கார்ட்டூன் போடுவது அப்படின்றது இதை நீங்க ரசிச்சுக்கணும், இது வந்து ஒரு பத்திரிகை சுதந்திரத்துக்கு உட்பட்டது. இதை வந்து நீங்க எதிர்த்தீங்க அப்படின்னா இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதுன்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி பார்க்கறீங்க அந்த கருத்தை? இல்ல, பத்திரிகை சுதந்திரம் வந்து அதுக்கு வந்து எல்லையே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பல தடவை Facebookல எழுதியிருக்கேன். நான் இதுல தப்பா சொன்னேன்னா அப்புறம் அதை எடுத்து போட்டு கூட இது பண்ணுவாங்க. ஊடக சுதந்திரம், கருத்து சுதந்திரத்துக்கு எல்லையே கிடையாது. ஆனால் எல்லையே கிடையாது என்று சொல்லக்கூடியவன் யாரு அப்படின்னா காசாவுல அவன் செத்துட்டு இருக்கான். எல்லையே இல்லை என்று சொல்லணும்னா உஸ்பெகிஸ்தான் போர்ல என்ன நடக்கு அப்படின்றத சொல்றான். மேற்குலக நாடுகளுக்கும் சவுத் ஏசியா தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் இடையில என்ன உறவு இருக்குன்னு சொல்றான். அவன் யுத்த பிரதேசங்களுக்கு சொல்றான். அகதிகள் கடல்ல மிதந்து சாகும்போது அந்த பகுதியில போய் தன்னோட உயிரை பணயம் வைத்து அவன் போராடுறான். ஒரு பார்டருக்கும் இன்னொரு பார்டருக்கும் இடையில என்ன நடக்குதுன்னு சொல்றான். இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல என்ன நடக்குது அப்படின்ற சொல்றான். அவங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, எல்லையை கடந்தாக வேண்டிய தேவை இருக்கு. இந்த குப்பை தினமலருக்கா கருத்து சுதந்திரம்? இந்த குப்பையான வந்து மலம் துடைப்பதற்கு கூட பயன்படாத தினமலர் போன்ற பத்திரிகைகளுக்கா வந்து கருத்து சுதந்திரம்? இதுவா கருத்து சுதந்திரம்? ஒரு மனிதனை இழிவுபடுத்துறதா? இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டியது. ஏன்னா ஊடக சுதந்திரம் பத்தி எனக்கு தெரியும். நாங்க யுத்தங்களை பத்தி எழுதியிருக்கோம். இலங்கையில இறுதி போர் நடக்கும்போது ஈழ மக்களுக்காக எழுதுனாங்க பல பேர். கடும் அடக்குமுறைகளுக்கு உள்ளானோம், வெவ்வேறு நெருக்கடிகள் இருந்தது. காஷ்மீர் மக்களுக்காக எழுதுறோம். உளவுத்துறை வந்து விசாரிப்பான், என்ன பேசினாரு அவரு. காஷ்மீர்ல இருந்து ஒரு லீடர் வந்தா அவரை போய் பார்த்தா உடனே நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க அவர் என்ன பேசினாரு அப்படின்ட்டு. இது எங்களுக்கு தான் சுதந்திரம் வேணும் சீரியஸா பேசுறவங்களுக்கு. இப்படி மக்களை இழிவுபடுத்தி, அனிதா தற்கொலை பண்ணாங்க, அவங்க வந்து காதல் தோல்வியில தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு சின்ன பிள்ளைய இழிவுபடுத்தி, இதுக்கு எதுக்குடா உங்களுக்கு ஊடக சுதந்திரம்? இது என்ன சுதந்திரம்? இது சுதந்திரம் இல்லை, இது ஆபாசத்தின் உச்சம். ஆபாசமா மேலும் மேலும் மக்களை பேசுறதுக்கு,
கீழ்த்தரமா சித்தரிக்கிறதுக்கு சுதந்திரம் வேணும்னு நீ கேட்கிற. இது என்ன சுதந்திரம்? நீ என்ன காசாவுக்கு போனியா? அல்லது இந்த பேரிடர் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்கள்ல போய் களப்பணி செய்தியா? அவனோட ரிப்போர்ட்டிங் என்ன? உருப்படியா ஒரு ரிப்போர்ட்டிங் எடுத்து போடுங்க பார்ப்போம். பல பத்திரிகையாளர்கள் மாநில மொழிகளில் எழுதுவதால் இந்த மண்ணில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கௌரி லங்கேஷ் உட்பட. அவங்களுக்கு தான் எல்லை இல்லாத சுதந்திரம் வேணும். கொல்லப்பட்டிருக்காங்க, எத்தனையோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பன்சாரி கொல்லப்பட்டார். உங்களுக்கு அந்த பட்டியல் எல்லாமே தெரியும். இன்றைக்கும் மாநில மொழிகளில் எழுதக்கூடியவர்களுக்கு மிக கடுமையான அச்சுறுத்தல் இருக்கிறது. ஏராளமான பத்திரிகையாளர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான எழுத்தாளர்கள் சிறையில் இருக்கிறார்கள். அவங்களுக்குத்தான் சுதந்திரம் வேணும். அவங்க எழுதுறதுக்குத்தான் சுதந்திரம் வேணும். பாசிசத்துக்கு எதிராக எழுதுவதற்கு சுதந்திரம் வேணும். அடக்குமுறைகளுக்கு எதிராக எழுதுவதற்கு சுதந்திரம் வேணும். மக்கள் நீ பீ திங்கிறவன், உனக்கு டாய்லெட் நிரம்பி போயிடும், நீ பன்னிக்கறி சாப்பிடுறவன், இப்படி ஒருவருடைய உணவு பழக்கத்தை வைத்து இழிவு செய்வதற்கும் தொழிலை வைத்து இழிவு செய்வதற்கும் கருத்து சுதந்திரம் தேவையில்லை. அங்கு இழிவு செய்யக்கூடிய மக்கள் ரியாக்ட் பண்ணதான் செய்வாங்க. அதை நீ கருத்து சுதந்திரம்னு வச்சு நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பல பேர் பொதுவாகவே ஆங்கில மீடியாக்கள்ல வேலை செய்யறாங்கல்ல, அவங்க ஆங்கில மீடியாக்களில் பல பிரமாதமான பத்திரிகையாளர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஹிந்து பத்திரிகையில இருக்கக்கூடிய பல பெண் பத்திரிகையாளர்கள் அட்டகாசமான டேட்டா ஸ்டோரிகளை எழுதுகிறார்கள், மிகச்சிறப்பா எழுதுறாங்க. வெவ்வேறு ஆங்கில ஊடகங்கள்ல எழுதுறாங்க. கேரவன் மாதிரியான பத்திரிகைகள்ல எழுதுறாங்க, பிரிண்ட் மாதிரியான பத்திரிகைகள் எழுதுறாங்க, மின்ட் மாதிரியான பத்திரிகைகள்ல எழுதுறாங்க. ஆனா சில பேர் எப்படி பைல்வான் ரங்கநாதன் பத்திரிகையாளரும் அது மாதிரி ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய சில பைல்வான் ரங்கநாதன்கள் இருக்காங்க. கிசுகிசுவை பரப்புறது, எதையாவது ஒரு வதந்தியை பரப்புறது, அது 4 பேர் ரியாக்ட் பண்ண உடனே எங்களுக்கு கருத்து சுதந்திரம் போயிடுச்சு அப்படிங்கிறது. நீ என்ன காசாலையா போய் ஒர்க் பண்ண? பாலஸ்தீனத்துல போய் நீ இஸ்ரேலோட தாக்குதல்ல பாதிக்கப்பட்டியா? இதுல இஸ்ரேலோட மொசாட் உன்னோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சாங்களா? உனக்கு என்ன அடக்குமுறை இருக்கு? இது மக்களோட கோபம். நீ ஒரு மக்கள் இனத்தை, மக்கள் சமூகத்தை, ஒரு மக்களுடைய பண்பாட்டை, அவங்களோட உணவு பழக்க வழக்கங்களை நீ இழிவு செய்யும் போது மக்கள் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. இது ரொம்ப பேசிக்கான விஷயம். ஜேர்னலிசத்துல மக்களை இழிவுபடுத்தக்கூடிய கூடாது, மக்கள் சார்ந்த நம்பிக்கைகளை இழிவுபடுத்தக்கூடாது அப்படின்றதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம். இது கருத்து சுதந்திரமே இல்லையே. சரி, இப்ப நீங்க சொன்னீங்க இதை கையாளக்கூடிய அப்படின்றது தமிழ் மக்கள் பொறுத்த வரைக்கும் இதை எப்படி மெலிதாக கையாளுறாங்க. அது ஒரு தமிழ் மக்களும் கிடையாது, இன்னைக்கு ஆளக்கூடிய திமுகவும் இதை எப்படி எதிர்கொள்ளுது அப்படின்ற இன்னொரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. இதை நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா எதிர்கொள்ளணும் அப்படின்ட்டு, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இங்க ஒரு சூழல் உருவாயிருக்கு தமிழ்நாட்டுல. அந்த சூழல்ல இருந்து ஓரளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த பேரிடர்ல கொஞ்சம் ரீசனபிளா பேசியிருக்காங்க. நான் அதை பார்த்தேன். நாளைக்கு அவங்க எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த பர்டிகுலர் விஷயத்துல அன்புமணி சில விஷயங்களை ரீசனபிளா சுட்டி காட்டியிருக்காரு. அது நல்ல விஷயமா தான் எனக்கு படுது. ஆனா ஒரு போக்கு ரொம்ப மோசமா உருவாயிருக்கு. அது அதிமுகவுடைய சமீப கால நடவடிக்கைகள் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கும் அளவுக்கு மிக மிக ஆபத்தானதாக மாறி இருக்கிறது. உதாரணமா, முதல்ல சுனாமி வந்தது. சுனாமி வந்தப்ப கூட திமுக பிரதமர் நிவாரண நிதிக்கு பணம் கொடுத்தாங்க. 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. அதுக்கு பிறகு கஜா பேரிடர் வந்தது. அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவரை போய் சந்திச்சு நிதி கொடுத்தாரு, ஒரு பேரிடர் நிதி. அதுக்கு பிறகு துரைமுருகன் ஒரு தடவை போய் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு ஒரு நிதி கொடுத்தாரு. அது கஜா பேரிடர் நிதி. அதுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. வெள்ள பேரிடருக்கு கொடுத்தாங்க, கஜா பேரிடருக்கு கொடுத்தாங்க. இப்படி எல்லா பேரிடர் ஏற்படும் போதும் திமுக மேல உங்களுக்கு விமர்சனம் இருக்கும் தோழர். ஆனா பொதுமக்களுடன் அது என்ன விதமான ஒப்பந்தத்தை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பேரிடர் வந்தா ஆளுங்கட்சி அதிமுக, எதிர்கட்சி திமுக ரொம்ப கடுமையா மோதுறாங்க, கடுமையா எதிர்க்கிறாங்க. திமுக வெவ்வேறு குற்றச்சாட்டுகளை அதிமுக மேல சொல்றாங்க, களத்துல போய் போராடுறாங்க, ஆளுநருக்கு எதிராக போராடுறாங்க, எடப்பாடி பழனிசாமியை மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்றாங்க, போராட்டங்கள் நடத்துறாங்க. இது ஒரு எதிர்கட்சி செய்யக்கூடிய வேலை, நார்மலான ஒரு வேலை. எல்லா எதிர்கட்சிகளும் இதைத்தான் செய்து எல்லா மாநிலங்களையும் இதைத்தான் செய்யறாங்க. ஆனால் தங்களுடைய அறக்கட்டளையில் இருந்து இந்த பேரிடர்கள் வரும்போதெல்லாம் 1 கோடி ரூபாய் கொண்டு போய் நிதி, ஈகோ பார்க்காம எங்களோட கட்சி நிதி,
நாங்க எந்த மக்களுக்காக, எந்த மக்களின் வாக்குகளை நாங்க பெற போறோமோ அந்த மக்கள் பேரிடர்ல சிக்கி இருக்காங்க, அதுக்கு கடமையாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு கோடி ரூபாயை திமுக கொடுக்குது. அதே மாதிரி காவிரி தொடர்பா ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அதிமுக கூட்டினால் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிக்காமல் திமுக போய் கலந்துக்குது. வெவ்வேறு விஷயங்களில் அதிமுக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தா அந்த தீர்மானத்தை ஆதரிக்குது. ஆனா இப்ப பாருங்க, தமிழ்நாட்டு நலன் தொடர்பா ஒரு பெரிய ஒன்றியம் வெர்சஸ் தமிழ்நாடுங்கிற ஒரு வார் 2 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இதுல வெவ்வேறு முயற்சிகளை திமுக முன்னெடுக்குது. இதில் எந்த முயற்சிகளிலும் திமுகவோடு நிற்கவே இல்லை. களத்தில் போய் எதிர்த்து பேசுகிறார்கள், எதிர்கட்சியாக செயல்படுகிறார்கள், தமிழ்நாடு அரசை எக்ஸ்போஸ் பண்றாங்க, திமுகவை எக்ஸ்போஸ் பண்றாங்க. எக்ஸ்போஸ் பண்ற வரைக்கும் சரி. ஆனால் ஏன் நிதி கொடுக்கல? தமிழ்நாடு அரசு நிதி கேட்டிருக்காங்கல்ல, பேரிடர் நிதி, அந்த நிதியை ஏன் கொடுக்கல? இது தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். மிகப்பெரிய துரோகம். இது சாதாரண துரோகம் கிடையாது, மிகப்பெரிய துரோகம். நீங்க உங்க கட்சி சார்புல ஒரு 50 லட்சமோ உங்கள்கிட்ட இல்லாத பணமா, 10 வருஷமா நீங்க ஆளுங்கட்சி, பல்லாயிரம் கோடிகளுக்கு நீங்கள் அதிபதியாகத்தான் இருப்பீங்க. நீங்க என்ன செய்திருக்கணும் அப்படின்னாக்க, ஏராளமான ஒரு கோடி ரூபாயை கொண்டு போய் திமுகவிடம் கொடுத்து விட்டு வெளியே நீ விமர்சனம் பண்ணி பேசணும். அதுக்கு பேரு கெத்து. நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியதற்கு பிறகு குஜராத்தில் நடந்த வெள்ளப்பெருக்கு அதை ஒன்றிய அரசு எப்படி கையாண்டுச்சு, எப்படி பிரதமர் போனாரு, ஒன்றிய அரசே நிதியெல்லாம் அறிவிச்சாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து நேற்றைய தினம் பிரதமர் முதலமைச்சர் ஸ்டாலினை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் எழுந்த இந்த எதிர்ப்பு தான் இன்னைக்கு பிரதமரை ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொள்ள வைத்திருக்கின்றதா? அதை நீங்க எப்படி புரிந்து கொள்கிறீங்க? இல்ல, ஆமா, அந்த எதிர்ப்பு அவங்களுக்கு தொடர்பு கொள்றதுக்கு ஒரு இதான காரணமா இருந்திருக்கும். அது எப்பவுமே அந்த எதிர்ப்பு வரும். தமிழ்நாடுங்கிறது குஜராத் இல்ல, இது வேற. இது இங்க ஒரு மாநில உணர்வு எப்பவுமே இருக்கும். அது திமுக ஆட்சி செய்தாலும் அதிமுக ஆட்சி செய்தாலும் இந்த மாநில உணர்ச்சிக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக மக்கள் உணர்வு இருக்கு. இதை ஒரு நாளும் பிஜேபி இது பண்ண முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தெலங்கானா தேர்தல் நடந்து முடிஞ்சது இல்லையா, அந்த தெலங்கானா தேர்தல் ஒரு மாடலா இருக்கு இந்த வெற்றிக்கெல்லாம். இந்த நடந்து முடிந்த தேர்தல்களில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தாலும் கூட தெலங்கானா தேர்தலில் காங்கிரஸ் வென்றது ரொம்ப 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 முக்கியம். எப்படி அப்படின்னாக்க, அங்க பிஆர்எஸ் கட்சி ஆட்சியில் இருக்கு, பிஜேபி தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. அதை உடைச்சி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், மிக கடுமையான ஒரு எதிர்ப்பை பிஆர்எஸ் கட்சிக்கு வச்சாங்க. எல்லாத்தையுமே எதிர்க்கிறது, எல்லாத்தையுமே உடைக்கிறது அப்படின்ற ஒரு பாணியில அவங்க பண்ணினதுனாலதான் ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த மாடலை தான் பிஜேபி இங்க செய்யறாங்க. எல்லாத்தையும் எதிர்க்கணும், எல்லாத்தையும் இது பண்ணணும், திமுகவை டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் திமுக எது செய்தாலும் மிக மோசமான விமர்சனங்களை தொடர்ச்சியா எல்லாருமே, பிஜேபியை சார்ந்த எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி செய்தால் தெலுங்கானா போன்று தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கலாம்னு பிஜேபி நினைக்கிறாங்க. அது பண்ண முடியாது. ஆனால் தென் மாநிலங்களில் மதவாதம் எடுபடாது அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்கள்ட்ட இருக்கு. ஒரு தடவை வெல்ற வரைக்கும் மதவாதத்தை பண்ண மாட்டாங்க. அதனாலதான் ஆளுநர் நாகூர் தர்காவுக்கு போறாரு, கோயில்ல போய் பிரேயர் பண்றாரு, கத்தோலிக்க மீனவர்களை போய் பார்க்கறாரு, கிறிஸ்துமஸ் விழாக்கள்ல பிஜேபியினர் கலந்து கொள்ள முயற்சிக்கிறாங்க. இது எல்லாமே மக்களுக்கு இதோட உண்மை நிலை தெரிஞ்சாலும் தெலங்கானா போன்று மதவாதத்தை தள்ளி வைத்து விட்டு ஆளுங்கட்சியை மிக கடுமையாக எதிர்த்தால் நாம் ஆட்சிக்கு வரலாம் என்று பிஜேபி நினைக்குது. ஒருபோதும் அவர்கள் ஆட்சிக்கு வர முடியாது. ஆனால் அதிமுக மிகப்பெரிய பேரழிவை இதன் மூலமாக சந்திக்கும். இந்த தேர்தலுக்கு பிறகு நான் நினைக்கிறேன், அப்படி அதிமுகவுக்கு நிச்சயமாக இது அழிவுதான். அவங்களோட பெர்சன்டேஜ் எங்கேயுமே ஜெயிக்காம பெர்சன்டேஜ் அதிகரிச்சா கூட அவங்களுக்கு இது அழிவுதான். பிரதமர் எதுக்கு பேசுறாரு? இந்த பேரிடரை பத்தி ஒரு வார்த்தை கூட அவரு பேசாம இவ்வளவு தாமதமா முதல்வருக்கு பேசியிருக்காரு. வரவேற்கத்தக்க விஷயம். சரி, இவ்வளவு அதிருப்தி உங்க கட்சிக்காரங்க இவ்வளவு மோசமா பேசுறாங்களே, ஒரு பேரிடர், அந்த பேரிடர்ல ஒரு அரசு என்ன செய்யும்? நான் இவ்வளவு நிதி ஒதுக்குறேன் அப்படின்ட்டு அந்த நிதியை அவர் ஒதுக்குனாரா அப்படின்னா இல்ல. அவங்க இன்னும்
நம்மளுடைய பணங்களை எல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட 8% மேல நாம ஜிஎஸ்டி கொடுக்குறோம். இந்த ஜிஎஸ்டி எல்லாம் எடுத்து கொண்டு போய் குஜராத்துக்கு வந்து கொட்டுறாங்க. குஜராத், உத்தரப்பிரதேசம், இனி பிஜேபி ஆளக்கூடிய ராஜஸ்தான், இது போன்ற மாநிலங்கள்ல கொட்டுறாங்க. இதை கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேரிடர் நிதி நாங்க யாருக்குமே கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பேரிடர் நிதி கொடுக்கவே வேண்டியது இல்லையே. அதான் 13,000 கோடி, 18,000 கோடி, 20,000 கோடின்னு அந்த மாநிலங்கள்ல கொண்டு கொட்டுறீங்களே. அப்புறம் எப்படி வந்து எதுக்கு பேரிடர் நிதி? எதுக்கு? நம்ம மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய எந்த நிதியையுமே கொடுக்கலையே. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையே கொடுக்கலையே. எதையுமே கொடுக்காம அப்புறம் எப்படிதான் இந்த அரசை வந்து நடத்துவாங்க? பேரிடர் ஏற்பட்டா மக்களுக்கு கொடுப்பாங்க. அந்த நெருக்கடி நிச்சயமாக பிஜேபிக்கு எதிராக மாறும். இங்குள்ள மாநில உணர்ச்சி கொண்டிருக்கக்கூடிய எல்லாருமே இந்த விஷயத்த மிக தீவிரமா பேசுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். சில பேர் புதிய தமிழகம் போன்ற தமிழ்நாட்டில் அரசியல் செய்யறோம்னு சொல்லக்கூடிய சில கட்சியினர் பிஜேபிக்கு விலை போவாங்களே தவிர மாநில உணர்ச்சி உள்ள யாருமே வந்து இத ஏத்துப்பாங்க அப்படின்னு நான் நம்பல. மொத்தமா 2000 கோடி ரூபாய் விளையாட்டு நிதி இந்தியால, அந்த 2000 கோடி ரூபாயில் 600 கோடி ரூபாயை உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 100 கோடியோ 200 கோடியோ குஜராத்துக்கு கொடுக்குறாங்க. ஆசிய விளையாட்டு போட்டியில இந்த 2 மாநிலங்களும் ஒரு பதக்கத்தை கூட வெல்லவில்லை. ஆனால் வெறும் 30 கோடியை கொடுத்த தமிழ்நாடு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்றிருக்கு. இவ்வளவு நிதியை கொண்டு போய் இந்த மாநிலங்கள்ல கொட்டுறீங்களே. இந்த மாநிலங்களோட பங்களிப்பு என்ன? இந்த மாநிலங்கள் முன்னேறி வரணும், கல்வி கட்டமைப்பை வளர்க்கணும். நீங்க மீண்டும் மீண்டும் இந்திய வந்து மட்டுமே அந்த மாநிலங்களுக்கு, அந்த மக்களுக்கு ஒரு ஆங்கில கல்வியை கொடுக்கலாம். இதெல்லாம் வளர்ச்சிக்கான பேசிக்கான விஷயம். இதை அவங்க செய்யாமலே மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய ஒரு போக்கு இங்கு வந்து எடுபடாது. அவர்கள் சமாதானப்படுத்துவதற்காக பேசினால் அந்த நிதியை தமிழ்நாடு அரசு கேட்ட நிதியை உடனடியாக பேரிடர் நிதியை கொடுக்கணும். ஏன்னா தூத்துக்குடி மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு குறிப்பா சென்னை வெள்ள பேரிடரிலிருந்து 2 நாட்களிலேயே மீண்டு விட்டது, புறநகரை தவிர. ஏன்னா இப்படி பேசுறதையே சில பேர் விரும்ப மாட்டேங்கிறாங்க. நான் தான் முதல்ல சொன்னேன் சென்னை விரைவாக மீண்டதுன்னு. என்ன நிறைய பேர் திட்டி இருந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு நீங்க சொன்னது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. சென்னை மீண்டது உண்மை. சென்னையின் புறநகர், சென்னையின் வட சென்னை தாழ்வான பகுதிகள்லாம் ஒரு 4 நாள் 5 நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை. அதெல்லாம் நான் பொய்ன்னு சொல்லல. சென்னை நகரின் பெரும்பாலான பகுதிகள் 2வது நாளே மீண்டது உண்மை. ஆனால் தூத்துக்குடி மீள்வதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. அங்க வந்து கால்வாய் ஓடைகள் எதுவுமே சரியில்லை, ஒரு மழை காணாத பிரதேசம். அதனால ப்ராப்பரா நிதி இருந்தா மட்டும்தான் அந்த பகுதிகளை நாம இனி சரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இறுதியாக இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு விஷயத்த, தொடக்கத்திலேயே தினமலரை பற்றி பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க. சீமான் அவர்களே வந்து தொடக்கத்துல இப்படியாகத்தான் பேசினாங்க. அதற்கு பிறகு அவர்களுடைய போக்குல சீமானை பார்க்கக்கூடிய விதத்தையில அவங்க ஒரு மாற்றம் தினமலருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு. அந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதற்காக அந்த மாற்றம் அப்படின்றது ஏற்பட்டுச்சு? இல்ல, எதற்காக ஏற்பட்டது அப்படின்னா, முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் வந்து ஆரம்பிக்கும் போது அவரோட இருந்தவங்க எல்லாருமே ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் சென்ஸ் உள்ளவங்க, நான் பிராமின் உணர்ச்சி உள்ளவங்க, தமிழ் இன உணர்ச்சி உள்ளவங்க. அத திராவிடம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது திராவிட உணர்வா, திராவிட கோட்பாடா இருந்தாலும் கூட அது தமிழ் உணர்ச்சி அடிப்படையிலானதுதான். நாம தமிழர்கள் அப்படின்ற உணர்வு உள்ளவங்க தான் அவரோட இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு வந்து அதை ஒரு ரியல் பொலிட்டிக்கல் பார்ட்டியா அவர் மாத்த ட்ரை பண்ணும்போது அவரோட வந்து சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடான ஆட்கள். காசு, இது அவங்களுக்கு எந்த பொலிட்டிக்கல் நாலேஜுமே கிடையாது. தெலுங்கனை எதிர்க்கணும், கன்னடனை எதிர்க்கணும், மலையாளியை துரத்தணும், இதுதான் அவங்களோட ஒரே கொள்கை. அவங்களுக்கு சவுத் இந்தியன் பீப்புள் பத்தி எந்த நாலேஜுமே இல்லை. அவங்க ஏன் கன்னடர்கள் ஏன் தமிழர்கள் திராவிடர்கள்னு சொல்றது இல்லை அப்படின்னா சொல்றது இல்லை. அதை பெரியாரே வந்து திராவிடங்கிற கொள்கையெல்லாம் கடைசியில வந்து தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கெல்லாம் வர்றாரு அப்படின்றது லேட்டரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாம அவங்க இது பண்ணி போகும்போது, 2வது அவர்கள் வந்து தெலுங்கர்களையோ கன்னடர்களையோ மலையாளிகளையோ தமிழர்களாக ஏற்றுக்கொள்ளாத அவர்கள் பிராமணர்களை தமிழர்களா ஏத்துக்கிறாங்க. பிராமணர்களோட மொழி வந்து இன்னைக்கு அவங்க தமிழ் புழங்குமொழி, அவங்களோட தாய்மொழின்னு பார்த்தா அது சமஸ்கிருதம். நான் இப்பவும் மீண்டும் சொல்றேன், நான் வன்மத்தை கொட்டல்ல, ஆனா இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் குறைபாடுகளுக்காக சொல்றேன். அதே மாதிரி மைனாரிட்டிஸ் மக்களை வந்து 2ஆம் தர குடிமக்களா நாம் தமிழர் பார்க்கக்கூடியது, இந்த மாதிரி போக்குகள் எல்லாமே பிஜேபிக்கு
ஆகா இப்படி ஒரு வலதுசாரிக்கு பிஜேபிக்கு அப்படின்னு கூட இல்லை, நாளைக்கு பிஜேபி இல்லாம வேறொரு வலதுசாரிகள் இந்த இடத்துல வந்தா கூட அவங்களும் வந்து நாம் தமிழரை நட்பு சக்தியா பார்க்கக்கூடிய அளவுக்கு தங்களை சுற்றி ஒரு கோட்பாட்டு வலைப்பின்னலை, ஒரு பிளெக்சிபிளான வலதுசாரிகளுக்கு பிளெக்சிபிளான ஒரு கோட்பாட்டு வலைப்பின்னலை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அது வந்து சீமான் அப்படி இருக்கிறாரா அப்படின்னாக்க கடந்த பல காலங்கள்ல அவர் அப்படிதான் பேசியிருக்காரு. சில நேரங்கள்ல அவர் பெரியாரையும் விஷ் பண்றாரு. ஆனா அவர் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய நபர்கள் ஒருபோதும் அவருக்கு வந்து பொலிட்டிக்கலா வந்து பயன்பட மாட்டாங்க. அவரு சீரியஸா ஏதாவது பேச ஆரம்பிச்சாருன்னா அங்க வந்து சிக்கல் வந்துடும். பெரும்பாலும் வந்து அவங்க பேசக்கூடிய ஆட்களே காமெடியா தானே. ஒருத்தர்லாம் ஒரு வீடியோ வந்து இல்ல எலுமிச்சம்பழம்ட்டு யாரோ ஒருத்தர், அவர் யாருன்னு தெரியல, எலி மிச்ச வச்ச பழம்னு என்னத்தையோ ஒன்ன காமெடியா பேசுறான். அவன் வைரல் ஆகி அவனும் ஒரு லீடர். அப்புறம் அந்த காளியம்மாள்னு ஒரு லேடி இருக்காங்க, அவங்க ஒரு நாள் எதையோ ஒன்ன பேசுறாங்க, அது வைரல் ஆகுது, உடனே அவங்களும் தலைவர். சாட்டை துரைமுருகன் போய் நாங்க தான் ராஜீவ்காந்தியை கொன்னோம், சோனியா காந்தியை கொல்வோம், எல்லாரையும் கொல்வோம்னு என்னமோ ஒரு வீடியோ ஒளறி காமெடியா இல்ல, அவன் லூசு மாதிரி முட்டாள்தனமா போடுறாப்புல, உடனே அவனும் ஒரு தலைவர், அவரையும் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆகி போச்சு அப்படின்னாக்க பயில்வான் ரங்கநாதனும் பத்திரிகையாளன், ஆசிஃபும் பத்திரிகையாளர், சாட்டை துரைமுருகனும் பத்திரிகையாளர். இப்படி நம்ம தலையெழுத்து இருக்குல்ல, அது ரொம்ப கொடூரமா வந்து மாறி போச்சு. இப்படி ஒரு மோசமான ஒரு அபத்தமான ஒரு சூழல் உருவாயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர், நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.